ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நாள்? ஓட்டு போடுற நாள். எல்லோரும் நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுற ஒரே ஒரு நாள். அந்த நாள் என்னடா அப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள், நான் இன்னும் ஓட்டே போடலைங்க. ஏன்னு பார்த்தீங்களாக்கும், நானும் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கிளம்பி ஓட்டு போடலான்னு போனால் கடைசியில் உங்களுக்கு ஓட்டு இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எஸ்ஐஆர் ஃபார்ம் எழுதி எல்லோரும் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் எழுத முடியலை. அவங்களோட கத்தி தொண்டை போச்சு, எழுதி கொடுக்க முடியலை. அதனால் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே, ஓட்டு போடுற அன்றைக்கி ஏதாவது சும்மா ஓட்டு ஐடியும் ஆதார் கார்டும் சில பேர் சொன்னதுனால எடுத்துகிட்டு போனால் ஓட்டு போடலாம் அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையில் நானும் போயிட்டேன். கடைசியில் அங்கே போய் கேட்டால் ஓட்டு போட முடியாது, உங்களுக்கு ஓட்டு ஸ்லிப்பு வரலை, உங்களுக்கு ஓட்டு ஐடியே மாறிப்போச்சு, உங்களுக்கு வராது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அனுப்பி விட்டாங்க. நானும் ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. காலையில் போயிட்டு நானே இப்போ தான் வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நான் என் தலைவர் சொன்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன், முடியலை. நம்ம ஒன்று நினச்சோம், அது ஒன்று நடக்குது. போன வட்டம் ஓட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க, போய் ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த வட்டம் என்னால் ஓட்டு போட முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி எவ்வளோ பேருக்கு நடந்திருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அவ்வளோ பேர் நடந்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான வழி என்ன இந்த தேர்தல் ஆணையம் எடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஓட்டு இல்லை. எங்கள் அப்பாலாம் போய் பார்த்துட்டு வருத்தப்பட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா வேறு வழி இல்லை. அவர் 2-3 இடத்துல கொடுத்து பார்த்து எப்படியாவது ஓட்டு போட்டுருவோன்னு ஒரு நம்பிக்கையில் அவரும் போயிருந்தார். கடைசியில் அவருக்கும் அந்த ஓட்டு போடுற வாய்ப்பு கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. இந்த வட்டம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எந்தெந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மாறலை. இன்னும் அப்படியே அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இருக்கோம். தயவுசெய்து கொஞ்சம் இந்த ஓட்டு போடுற விஷயத்த சரியான முறையில் கொண்டு எல்லோரும் ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் இருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால் ஆட்சி மாற்றம் வரும். நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த ஓட்டு போடுற அன்றைக்கி போவோம். ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் சில பேர் பஸ்ஸு கிடைக்காம ரோட்டில் உட்காந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஓட்டு போடணும்னு நினச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்கல. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய கொடுமைன்னு தெரியுமா? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பட்டாதான் அந்த கஷ்டம் தெரியுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா நான் ஓட்டு போடணும்னு நினச்ச ஆசையாக இருந்தேன், ஆனால் என்னால் போட முடியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கான வழி என்னென்னு தயவுசெய்து யாராவது இருந்தால் சொல்லுங்கள்.